உங்க அம்மா சொன்னதை கேட்டு எனக்கு ஈரக்குலைய நடுங்கி போச்சு. எல்லாத்துக்குமே நான் அவகிட்ட மன்னிப்பு கேட்பேன். நீ அவளை ரூம் கூட்டு போ. உஷா வா. நல்லாவே இல்லம்மா. அதெல்லாம் நல்லாதான் இருக்கு. ஒழுங்கா சாப்பிடு. இந்தா சொல்லிருக்கான்ல. எனக்கு சட்னி பிடிக்கல தாத்தா. இப்படிதான்ப்பா. எதை வச்சு எவ்வளவு சூப்பரா இருக்கும் தெரியுமா? அவங்க எனக்கு தொட்டு ஊட்டி விட்டா நான் என்ன பண்ற நீ? குழந்தைகிட்ட போய் கை நீட்டிட்டு இருக்க. யாரும் அவளை எதுவும் சொல்லாதீங்க. எதுக்கு நடக்காது. தாத்தா பொன்னியத்தை வருவாங்கன்னு நீங்க. அவளுக்கு உன் மேல அக்கறையும் கிடையாது. உன்னை நல்லா பாத்துக்கணும். மா சிவானி பாவம்மா. அவ பொன்னிய ரொம்ப மிஸ் பண்றாமா. இப்படி வந்தா உங்க அத்தைக்கு நீ என்ன கொடுப்ப? பொன்னியத்தைய கட்டி புடிச்சு முத்தம் கொடு. அம்மா எனக்கு ஊட்டி விடுங்க. பொன்னியத்தை சீக்கிரம் வந்துடுவாங்கல்ல. சீக்கிரமே வந்துருவாடா தங்கம். சரி மாமா. நீ மறக்க வைக்க முடியாது. சிவானிக்காகவாவது அவ நான் கொடுத்த ஒர்க்கை முடிச்சிட்டியான்னு ஃபோன் பண்ணா ஃபோனை ரூம்ல வச்சு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. ஏன்? எல்லாம் பொன்னிய நடந்துட்டேன். நீ என்ன வேணும்னா பிரீத்தி பண்ண? அவ்வளோ இந்த விஷயம் பொன்னிக்கு எதிரா திரும்பிச்சு. அப்படிலாம் ஒண்ணு இல்ல பிரீத்தி. பொன்னி விஷயத்துல அவங்க என்ன ரொம்ப ஈஸியா பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்க. எனக்கு இருக்கணும் சக்தி. நான் மனசார சொல்றேன். பொன்னி புரியுது சார். எங்களுக்கு ஏதாவது தகவல் கிடைச்சாலும் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. வேண்டான்னு தான் எனக்கும் தோணுச்சு. ஆனா நீ முடிஞ்ச அளவுக்கு தேடி பார்த்தும் என்னங்க மாப்பிள்ள வந்திருக்காரு. வெளியில எங்கேயாவது நேர்ல பார்த்து பேசலாம்னு தான் இருந்தேன். ஏன்னா உங்க வீட்டுக்கு வர்றதுக்கு கூட பார்க்கல. மனசுல பட்டதெல்லாம் பேசிக்கிட்டு விட்டுட்டேன். உங்க கோபமும் நியாயமானதுதான் மாப்பிள்ள. நாம உஷாவையும் பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். தப்பு பண்ணது எங்க பொண்ணு. அதுக்கு நீங்க எதுக்கு மன்னிப்பு? நீங்க என்ன மன்னிச்சிருங்க. உஷா உங்க முகத்தை பார்க்கவே எனக்கு அவ்வளோ. உங்களுக்கு என் மேல நிறைய கோபம் இருக்குல்ல. அவங்களுக்குள்ள சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வர்றது சகஜம் தானே நான் முதல்ல நினைச்சிட்டு இருந்தேன். ஏதோ ஒரு ஆத்திரத்துல உன் அடிக்க கை வாங்கிட்டேன் உஷா. அதே மாதிரி நீ என்ன மன்னிச்சிரு. ஐயோ என்னங்க நீங்க நீங்க எதுக்கு என்கிட்ட கேட்டு எனக்கு அவ்வளவு கஷ்டமாயிடுச்சுங்க. எப்படியாவது பொன்னிய பாக்கணுங்க. நான் செஞ்ச தப்புக்கு அவ கால்ல விழுந்து மன்னிப்பு இருந்தா. உனக்கும் இதுல சம்பந்தம் இருக்குங்கிறது அப்புறமா அந்த ஜூனியர் அட்டவங்கிறத நீ முழுசா தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் சொன்னேன். உனக்கு வேற டெலிவரிக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. உனக்கு நம்ம குழந்தை பிறக்கிற நேரம் நம்ம குடும்பம் ஒண்ணு சேர்ந்துடணும். எப்படி இப்ப வந்துருவான்? அண்ணா இல்லண்ணா, போன தடவை உங்கள்ட்ட வயலின் சர்வீஸ் அதான் நான் வேற இடத்துல பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். அண்ணே குடும்பத்துக்கு எதிரா இப்படி ஒரு விஷயத்த பண்ணதை நினைச்சா ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்குன்ட்டு. அப்பா பொன்னி எங்க இருக்கான்னு பார்த்து அவளை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வர போறப்பா. அவ எங்க இருந்தாலும் சரி அவள்